Hi everyone, welcome to Learn English Everyday. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ எஸ் அப்படின்ற எழுத்துக்கு மட்டும் நம்ம இஸ் அப்படின்ற உச்சரிப்பு யூஸ் பண்றது கிடையாது. இது இல்லாமையும் ஒரு சில எழுத்துகளுக்கும் ஒரு சில ரெண்டு எழுத்துகள் வர்றதுக்கும் நம்ம அதாவது எஸ்ஸோட சவுண்ட் இஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய இடங்கள்ல படிக்கும் போது ஏன் இந்த ரெண்டு எழுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சியும் ஈயும் சேர்ந்து வரும்போது நம்ம எஸ் அதாவது இஸ் அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுப்போம். ஏன் சியும் ஈயும் வந்தா நம்ம இஸ்ன்னு சவுண்டு கொடுக்கணும்? ஸோ சிக்கு இக்கு சவுண்ட் இருக்கு, இச்சு சவுண்ட் இருக்கு, ஈக்கு வேற சவுண்டு தானே அப்படின்ற நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த ரூல், அதாவது இந்த எஸ் அப்படின்றத நம்ம நிறைய டைப் ஆஃப் இதுல யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கும் இந்த டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது என்னென்ன காம்பினேஷன்ல வரும்போது இந்த இஸ் அப்படின்ற சவுண்ட் வருதுன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரீட் பண்ணும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்க வாரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ச்சியா ஒரு பேசிக்கா இருந்து இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் நம்ம வீடியோஸ் சூன் அப்டேட் பண்ண போறோம். ஸோ நீங்களும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எஸ் அப்படின்றது அதாவது இஸ் அப்படின்ற சவுண்ட் 9 விதமான இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்பெல்லிங்ஸ் வரும்போது நமக்கு எப்படி எஸ் சவுண்ட் வருது அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ் அப்படின்ற அந்த வேர்டு அந்த எழுத்துக்கே நம்ம இஸ் அப்படின்ற சவுண்டு கொடுப்போம். ஸோ அது எங்க உங்களுக்கு வந்தாலுமே நம்ம இஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ஒரு வார்த்தையோட தொடக்கத்துல வந்தாலும் சரி, ஒரு வார்த்தையோட கடைசியில வந்தாலும் சரி, ஒரு வார்த்தையோட மிடில்ல வந்தாலும் நம்ம இஸ் அப்படின்ற சவுண்டு தான் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட் இஸ் ஏ சாண்ட் சாண்ட். அதே மாதிரி சாங் இஸ் ஆ சா. என்ஜிக்கு பாத்தீங்கன்னா இங்குன்ற சவுண்ட், அப்ப சாங். இது சில்க் இஸ் இ சி இல்க் சில்க். ஸோ அடுத்தது பாருங்க சிஒய். ஸோ சிஒய் அப்படின்ற ரெண்டு எழுத்து காம்பினேஷன் வரும்போது நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோம்னா இஸ் அப்படின்ற சவுண்டு தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி படிப்போம்னா சை இஸ் ஐ சை சைக்கிள் சைக்கிள். ஸோ இஸ் ஐ சைக்கிள். ஸோ அதே மாதிரி பாருங்க சிலிண்டர் சி இஸ் இ சி லிண்டர் சிலிண்டர். ஸோ இதை எப்படி படிக்கிறோம் சிலிண்டர். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சிஒய் காம்பினேஷன்ல வரக்கூடியதுக்கும் நம்ம இஸ்ன்ற சவுண்ட் அதாவது எஸ்ஸோட சவுண்டை தான் கொடுக்குறோம். அடுத்தது சிஇ. இது வார்த்தையோட கடைசியில வந்தாலும் உங்களுக்கு இஸ்ன்ற சவுண்ட்ல தான் முடியும். இதை டான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஸோ இட் டா இன் இஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ்ன்றதுல முடிகிற மாதிரி இருக்கும். ஆனா சிஇ தான் நம்ம ஸ்பெல்லிங் எழுதுவோம். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ன்ற சவுண்ட் தான் கொடுக்குறோம். டான்ஸ் ஃபென்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்க சிஇ ஒரு வார்த்தையோட தொடக்கத்துல வருது, அதாவது ஒரு வேர்டோட ஸ்டார்ட்ல வருது. அப்பயும் நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம் இஸ்ன்ற சவுண்டு. இது என்னன்னு படிப்போம்னா சீரல் 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 அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி இதை எப்படி படிப்போம்னா சென்ட் இஸ்ஏ சென்ட் சென்ட். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு இஸ்ன்ற சவுண்டு தான் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ் சி. இது ரெண்டும் சேர்ந்து வர இடங்களையும் நம்ம எஸ்ன்ற சவுண்டு தான் கொடுப்போம். சிஸ்டர்ஸ் இதை எப்படி படிப்போம்னா சிஸ்டர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் இஸ் ஐ. இங்க ரெண்டும் சேர்ந்து இஸ் ஆயிடுது இஸ் ஐ சயின்ஸ். ஸோ இந்த 5 நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தையோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வரும்போது நம்ம எஸ் சவுண்ட் கொடுப்போம். அப்போ இப்போ சயின்ஸ் அப்படின்னு நம்ம எழுத போறோம்னா எஸ் ஐ போட்டா தப்பு. ஸோ அங்க சி வரணும். அப்போ எஸ்ஸும் சியும் சேர்ந்து வர்ற இடத்துல நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோம் எஸ்ஸோட சவுண்ட் கொடுக்குறோம். ஸோ நான் 9 விதமான சவுண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் 5 பார்த்துட்டோம். இந்த பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்இ. எஸ்இ சேர்ந்து வரும்போது என்ன சவுண்டு எஸ் சவுண்டு. மவுஸ் இம்மு அவு இஸ் மவுஸ். அதே மாதிரி இரு ஓ ரோ ரோஸ். ஸோ நீங்க கூட யோசிக்கலாம் தமிழ்ல ரோ இஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்றோம். அப்போ இரு ஓனா ஆர் ஓ. எஸ்னா எஸ் தானே வரணும். இங்க ஈ வருது பாருங்க. ஈ சைலண்டா வருது ஓகே. பட் எஸ்இ காம்பினேஷன்ல வரும்போது நம்ம எஸ்ஸோட சவுண்ட். ஓகேங்களா? அப்ப ரோஸ். அதே மாதிரி பாருங்க சிஐ வர்ற இடங்களையும் நம்ம எஸ் சவுண்டு தான் கொடுக்குறோம். சர்க்கிள் இஸ் அர் இக்கிள் சர்க்கிள். ஓகேவா? இது சிட்டி இஸ் சிட்டி சிட்டி அப்படிதானே படிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க டபுள் எஸ். டபுள் எஸ் வர இடத்துலயும் ஒரு எஸ்ஸோட சவுண்டு இஸ் சவுண்டு தான் கொடுக்கணும். கிளாஸ் இக்லா இஸ் கிளாஸ் இப்பு ஆஸ் பாஸ். அதே மாதிரி பாருங்க எஸ்டி
எஸ்டி காம்பினேஷனும் நம்ம என்னன்னா இஸ் சவுண்ட் தான் கொடுப்போம். இதை எப்படி படிக்கணும்னா காஸ்டில் அப்படின்னு படிக்க கூடாது. இதை லிஸ்டன் அப்படின்னு படிக்க கூடாது. ஸோ லிஸ்டன் காஸ்டில் அப்படின்னா தப்பு. ஸோ எப்படி படிக்கணும்? காசில். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டி வந்து நம்ம சைலண்ட் பண்ண மாதிரி இருக்கும். எஸ் டி காம்பினேஷன்ல எஸ்ஸோட சவுண்ட் மட்டும் கொடுக்குறோம். அதே மாதிரி இதை எப்படி படிப்போம்னா லிசன் 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 அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ இந்த 9 விதமான உச்சரிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஸுக்கு இருக்கு. அப்போ எந்தெந்த வார்த்தைகள்ல உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வருதோ அங்க வந்து எஸ் அப்படின்ற சவுண்ட் கொடுக்கணும். அதுவே நீங்க எழுதும் போது அது கூட வரக்கூடிய அடுத்த எழுத்தையும் நீங்க சேர்த்து வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். கண்டிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடங்கள்ல வருது. அதே மாதிரி சில வார்த்தைகளை நீங்க ரீட் பண்ணும்போது அதை நோட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அதை எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து வரும். அதே மாதிரி டவுட்ஸ் வந்து இருக்காது. ஓகே, ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.